ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரியில் நம்ம நிறைய ப்ரிப்பரேஷன் டிப்ஸு அண்டு தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு அண்ட் ஹிஸ்ட்ரி இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிஓக்கு உண்டான உங்களுக்கு எல்லா டிப்ஸு எப்படி நம்ம ஒரு சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறது, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நான் இந்த இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போது நேற்று அதாவது அக்டோபர் 16 காலேஜ் டிஆர்பி ரொம்ப நாளாக எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்னென்னா நம்ம தான் பிஓ. ஓகேங்களா. அடுத்த நோட்டிஃபிகேஷன் ஏன்னா டெட்டு ஏற்கனவே எல்லாமே இது முடிச்சிட்டாங்க. எக்ஸாமே இப்போ வரப்போகுது. இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்குது பிஓ தான். ஓகேங்களா. கண்டிப்பாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் சூனாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் தான் நான் படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு சிலபஸ் கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஒரு 50% சிலபஸ் கூட உங்களால் கவர் பண்ண முடியுமா என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நம்ம ஓரளவு நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா. காலேஜ் டிஆர்பி ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இருந்தாலும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பட் அதுக்கான டூரேஷன் பாருங்களேன். இப்போ நமக்கு அக்டோபர் இந்த தீபாவளி முடிஞ்சமே முடிஞ்சிடும். ஒரு 10 days தான் இருக்குது. நெக்ஸ்ட் நவம்பர் 31 அவங்களுக்கு டிசம்பரில் எக்ஸாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 50 days மட்டும்தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. டிஎன்பிஎஸ்சிலாம் பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன்லேருந்து எக்ஸாம் வரைக்கும் அந்த டூரேஷன் ஒரு 3 months கேப் இருக்கும். அதில் கொஞ்சம் படிக்காதவங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, அந்த மாதிரிலாம் கூட அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போது டிஆர்பி அந்த மாதிரி நமக்கு டைம் கொடுக்குறது இல்லை. ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சி அளவுக்கு நமக்கு டிஆர்பி அவ்வளோ டூரேஷன் நமக்கு அந்த கேப் கொடுக்குறதில்ல. ஓகேங்களா. யாரெல்லாம் கொஞ்சம் படித்து வச்சுருக்கீங்களோ அவங்களாம் கான்ஃபிடென்ட்டோட படிங்க. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எஃபெக்டிவாக ஷெடியூல் போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு சீக்கிரமே வந்துடும். நமக்கு எப்படின்னா நவம்பர் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு அக்டோபர் எண்டில் கூட நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா கம்மிங் எலெக்ஷன். ஓகேங்களா. அவங்களுடைய ஃபோக்கஸ் நீங்கள் நல்லபடியாக படிக்கணும், நீங்கள் நல்லா ஜாப் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. ஓகேங்களா. அவங்களுக்கு தேவை போஸ்டிங் போடணும், எலெக்ஷனை அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணணும், ஓட்டு வாங்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா. நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் வேணும். இப்போ பாருங்கள் பிஜிடிஆர்பி எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. அவங்க நிறையா சட்ட ரீதியாக நிறைய போராட்டம் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா. அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம போகக்கூடாது. நமக்கு எப்போ எக்ஸாம் வச்சாலும் நம்ம எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷனாக போட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எப்போ எக்ஸாம் வந்தாலும் நம்ம அதை எழுதிடணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நமக்கு சிலபஸ் வாஸ்ட்டாக இருக்குது. நம்ம டூரேஷன் நமக்கு ரொம்ப அதிகமாக தரமாட்டாங்க. ஓகேங்களா. இப்போ நமக்கு இந்த அக்டோபர் எண்டில் கால்ஃபர் ஆனால் கூட நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிலாம் கூட நமக்கு எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க நீங்கள் படித்து நல்லபடியாக படித்து உங்களுக்கு போஸ்டிங் வாங்க வைக்கணும் அப்படின்றலாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோமா, போஸ்டிங் பண்ணோமா, அடுத்தது எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணோமா, அந்த மாதிரி தான் அவங்களுடைய தாட் கவர்மெண்டோட தாட் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா. நம்ம தான் செக்யூர் பண்ணிக்கணும். தேங்க்யூப்பா.